ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு காரியத்தை பத்தி பேசுறேன். என்ன அப்படின்னா, மோசே அப்படின்ற ஒரு குட்டி குழந்தைய அவனுடைய தாய் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன பெட்டியை செஞ்சு ஒரு நைல் நதியில அவனை அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அபாயம் என்னன்னா, ஒரு குட்டி பெட்டியில தான் அந்த குழந்தைய வச்சு செஞ்சு அனுப்புறாங்க. அந்த பெட்டி எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அந்த பெட்டி என்னன்னாலும் ஆகலாம். அது முதல் அபாயம். இரண்டாவதாக, நைல் நதின்றது ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. பல இடத்தை தாண்டி வரக்கூடிய ஒரு நதி தான் வந்து அந்த நைல் நதி. அந்த வேகமாக ஓடக்கூடிய அந்த நதியில தன்னுடைய குழந்தைய ஒரு குட்டி பெட்டியில வைத்து அனுப்புறாங்க. ரெண்டாவது அபாயம்ங்க. மூன்றாவது, அந்த நைல் நதியில நிறைய முதலைகள் இருக்கும். அந்த நைல் நதி முதலைகள், நைல் முதலைகள்னே அதை அழைப்பாங்க. நைல் நதி முதலைகள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேயே பெரிய முதலைகள். அது எவ்வளவு அழகா வேட்டையாடும் முதற்கொண்டு நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட முதலைகள் மத்தியில அந்த மோசேவை வந்து அனுப்புறாங்க. இந்த மூன்று அபாயத்தை தாண்டி மோசே போவானா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இது இல்ல, அது இல்ல, இவ்வளவு அபாயங்கள் இருக்கு, நம்மளுக்கு உயிர் எச்சரிக்கை, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எச்சரிக்கை வருது. என்ன அப்படின்னா, அந்த ஏரியால கொல்லுவதற்கு முயற்சி செய்து அதே ராஜாவின் இடத்துல அவன் போகக்கூடிய சூழ்நிலைங்க. ஆனா இது எல்லா மத்தியிலையும் மோசே அதே இடத்திற்கு மறுபடியும் போய் அவன் காப்பாற்றப்படுகிறான். எதனால தெரியுமா? தேவன் அவன் மேல வைத்திருந்த திட்டம். ஆமென். அவன் மேல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருந்தாருங்க. அதனால எவ்வளவு பெரிய காரியங்கள் அவனை சுற்றி சூழ்ந்து இருந்தாலும் அந்த இடத்திற்கு ராஜ அரண்மனைக்குள்ள ராஜாவின் கரத்துல அவன் போகதான் செய்வான். அவன் இன்னைக்கு உங்களை சுற்றி எவ்வளவு போராட்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள் எவ்வளவு மத்தியில நீங்க இருந்தாலும் நீங்க அதை தாண்டி அந்த இடத்துக்கு போகதாங்க செய்வீங்க. ஏன் அப்படின்னா, தேவ திட்டம் உங்க மேல இருக்கு. நிச்சயமாக நீங்க அந்த ராஜ அரண்மனைக்குள்ள செல்வீங்க. ஆமென். God bless you.